கடலூர் மாவட்டத்தில் 10 ரூபாய் நாணயத்தை கடைக்காரர்கள் மட்டுமின்றி வங்கிகளும் வாங்க மறுப்பதால் 10 ரூபாய் கைக்கு வந்தாலே பதற்றப்படும் நிலை ஏற்பட்டுள்ளது. மல்லிகை கடையெல்லாம் கொடுத்தேன், ஆட்டோவில் கூட வாங்க மாட்றாங்க. அது ஒரு 2 மாசமா இருக்கும்னு நினைக்கிறேன். இது செல்லாது அப்படி சொல்கிறாங்க. கொடுத்து பார்த்துட்டு நானே வீட்டில் நிறையா வச்சுருக்குறேன். பசங்க உண்டியலில் போட்டதெல்லாம் அப்படியே இருக்குது, யாரும் வாங்க மாட்டாங்க. இதுதான் கடலூரின் தற்பொழுதைய நிலை. 10 ரூபாய் நாணயத்தை யாரும் வாங்குவதில்லை என்ற புகார் கடலூர் முழுவதும் இருக்கிறது. வாடிக்கையாளர்களிடமிருந்து 10 ரூபாய் நாணயங்களை வாங்க வங்கிகளே மறுப்பு தெரிவிப்பதால் அவை செல்லாது என்ற அச்சம் நிலவுகிறது. 10 ரூபா காயின்லாம் நிறைய வருது, ஆனால் மக்கள்கிட்ட கொடுக்கும்போது அதை நாங்கள் வாங்கறதில்ல. அப்படி இருந்தால் தான் சவாரி வரோம், இல்லை வரமாட்டோன்னு சொல்லிடுறோம். அவங்க வேறு இடத்துல வாங்கிறதுக்கு கஷ்டப்படுறாங்க. அப்படியே நம்ம கொடுத்தோம்னாலும் வாங்க மாட்டோன்றோம். 10 ரூபா காயின் மக்கள் எல்லாம் எங்ககிட்ட கொடுக்கணும் தான் நினைக்கிறாங்க. ஆனால் எங்ககிட்ட யாரும் 10 ரூபா ஒரு காயினை கூட வாங்குறதுக்கு அவங்க முடிய மாட்டுறாங்க. எடுத்துகிட்டு போய் எங்கள் அக்கௌண்ட்லேயே பேங்க்கில் போட சொல்கிறாங்க. அங்கே பேங்க்கில் போனால் யாரும் எங்ககிட்ட வாங்க மாட்டுறாங்க. 10 ரூபாய் நாணயங்கள் செல்லும் என்று ரிசர்வ் வங்கி அறிவித்தும் கூட அதனை நடைமுறையில் ஏற்க மறுக்கிறார்கள் மக்கள். வாங்கி திரும்பி பேங்கில் கொடுக்கும்போது அவ்வளோ ஜல்தி வாங்குறதே கிடையாது. கிட்டத்தட்ட 2 or 3 months என்கிட்ட ஒரு 3000 மேலே சேர்ந்துருச்சு. திரும்பி ஃப்ளோட்டிங்கில் வாங்கிட்டு இருக்கோம். நாங்கள் வாங்க சொல்லப்படி எனக்கு கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா அதை வாங்கக்கூடாது சில சொல்லியே வாங்கிட்டு பொதுமக்கள் எதுவுமே வாங்கலையே சார். எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன்னாக்கா நாங்களும் இதே பண்ண முடியல, ரொட்டேஷன் பண்ண முடியல. பண மதிப்பு நீக்க சமயத்தில் அதிகளவு கொடுத்த 10 ரூபாய் நாணயங்களை வங்கிகளுக்கு கொண்டு செல்லும் வியாபாரிகளிடம் வங்கி அதிகாரிகள் வாங்குவதில்லை என்ற புகார் நிலவுகிறது. அதுக்கு அடுத்தது ரேஷன் கடையில் கோதுமை வாங்கினேன். கோதுமை வாங்கும்போது 10 ரூபா காயின்ஸ் கொடுத்தேன், அதையும் புறக்கணிக்கிறாங்க. ஏன்னா வாங்க மாட்டுறான்றாங்க. அதனால் நான் திருப்பி எடுத்து வந்துட்டேன். அதன் பிறகு இப்போ கோழி முட்டை கடையில் இந்த கோழி முட்டை ஒரு 10 முட்டை வாங்கிறதுக்காக 10 ரூபா காயின்ஸ் கொடுத்தேன், அதையும் அவங்க வாங்க மாட்டுறாங்க, பொதுமக்கள் வாங்க மாட்டுறாங்க. நான் வாங்கி என்ன செய்யறதுன்னு கேள்வி கேட்குறாங்க. இது குறித்து கடலூர் மாவட்ட ஆட்சியர் ராஜேஷிடம் கேட்டபோது ரிசர்வ் வங்கி அதிகாரிகளின் கவனத்திற்கு இந்த விவகாரம் கொண்டு செல்லப்பட்டு உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தெரிவித்துள்ளார். புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் ஸ்ரீதர்.